வந்தாய் 100 வயது கேட்டேன் தந்தாய் ஆசி மனது நினைத்தேன் வந்தாய். டார்லிங், என்ன ட்ரெஸ் இல்லாம வந்திருக்கிற? இல்ல இல்ல, ஜம்காட கட்டிக்கிட்டு ஜிப்பா போட்டுட்டு வந்திருக்கிறேன்னு கேட்டேன். மிஸ்டர், இப்ப இதுதான் ஃபேஷன். ஓ, ஃபேஷனா? ஆமா, போன தடவை தான் பவானியை பார்க்க வந்தீங்க. இப்ப எதுக்கா வந்தீங்க? போன தடவை நான் வந்தேனா, அப்பா உன்னை விட்டுட்டு போயிட்டேன். எதா பெருமூச்சியா? வேற ஒண்ணு. ஐயோ ஐயோ, இப்படி பொறுப்பு இல்லாம எதையா விட்டுட்டு போலாமா? இந்த சமயக்கட்டு கையில கிடைச்சுன்னா திரும்ப கிடைக்காதே. சமயக்கட்டு பக்கம்லாம் அது போகாது, நீங்க தான் எடுத்துக்கணும். என்ன? அம்மா தாலி, எனக்கு பொய் சொல்லதான் தெரியும், திருட தெரியாது. திருட தெரியாது? உங்களுக்கு திருட தெரியும்னு எனக்கு தெரியும். இப்படி ஒன் சைடராவே ஆர்கியூ பண்ணி என்ன அக்யூஸ் பண்ண என்ன அர்த்தம்? இது நியாயமா? என்ன? எது 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 கொடுக்க போறீங்களா இல்லையா? எதை 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 எதை? என் மனச. எந்த 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 செவிட ஏ மனச. மனசு மனசு. அப்போ நீ என்ன லவ் பண்றியா? நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க. ஒரு வக்கீலுக்கு எப்படி கவுன் முக்கியமோ அதே மாதிரி ரகுசாருக்கு பவானியும், பவானிக்கு ரகுசாரும் ரொம்ப முக்கியமாயிட்டாங்க. அடே, இவங்க 2 பேருடைய கல்யாணத்தை நான் எப்படிடா பேச ஆரம்பிக்கிறது? எனக்கு ஒன்றும் புரியலையடா. வெரி சிம்பிள். கொஞ்சம் டைம் கொடுங்க, நானே யோசனை பண்ணி நல்லாதான் ஒண்ணு சொல்லுடா சொல்லுடா சொல்லுடா. முதலாளி, நான் தம்பி கிட்ட கேட்டு சொல்லிடுறேன் முதலாளி. என்னது யோ சமய கிட்ட போயா உள்ள. பெரியவங்க பேசத்த உனக்கு என்ன வேலை? சுத்தம் முந்திரி கொட்டையா இருக்கே. சும்மா இந்த ராஜயோகம் சொன்னான் பாடுறா மாசிலாமணி, அவனும் இந்த பவானியோட அப்பனும் ஒரே மாசிலாமணியா இல்ல மாசிலாமணிக்களா? அதே மாசிலாமணி தான், சந்தேகமே வேண்டாம். வயா வயா, ராஜயோகம் ஒன்னதான் தேடனே. உட்கார், நினைச்சாலே போதும் வந்துருவாரு. எப்படியா? நம்ம சம்மதத்துல அவங்களுக்கு சம்மதம் தானே? அவங்க எல்லாருக்கும் பூர்ண சம்மதம். ரொம்ப சந்தோஷம். நீ என்ன சந்தோஷப்படுற? இப்ப உன் பையனுக்கா பொண்ணை கொடுக்க போறாங்க பாருங்க. அவனை சில சமயத்துல நான் பேசுறாப்லயே பேசிடுவோம். அவனுக்கு ராஜயோகம் அது சரி, எல்லாம் சாமர்த்தியமா பேசி முடிச்சிருக்கிறியே. இந்த சீர்வரிசை எல்லாம் எப்படி? அதெல்லாம் சீரா வைப்பாங்க. எப்படி வைப்பாங்க அதையும் சொல்லணுமே. ஒரு இம்பாலா காரு, ஒரு பங்களா, வெரி குட், ஒரு வைர நெக்லஸ், ஒரு ஒரு கச்சேரி, சீட்டு கச்சேரி. சீப்பான புத்தி போகாத. சுமரா, சரி, நம்ம எப்ப நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்? நிச்சயதார்த்தம் ஏங்க? நாளைக்கே நாள் நல்லா இருக்கு, நாளைக்கே வச்சுக்கலாமே. நாளைக்கே வச்சுக்கலாம். என்னடி லேட் பண்ணிக்கிட்டு? கொஞ்சம் சீக்கிரமா. அவசரத்தை பாரு, இருக்காதாடி. சீக்கிரமா நிச்சயதாமலம் முடிஞ்சா கல்யாண டேட் எப்பன்னு தெரிஞ்சிடும். அப்புறமா ஹனிமூன் டேட் அட்வான்ஸா புக் பண்ணலாம்னு பாக்குறா. இல்லையா பவானி? ஆமா பவானி, நீ மாப்பிள்ளை பாத்துக்கடி. சரியா போச்சு. முதல்ல அவர்கிட்ட ஜூனியரா தான் போனான், அப்புறம் அவர் உள்ளத்துல சீனியரா ஜம்முன்னு உட்கார்ந்துக்கிட்டா. ஏண்டி, உங்களுக்கு வேற வேலை இல்ல? இப்படி எல்லாம் பேசினா எனக்கு கெட்ட கோவம் வரும். ஆமா, சம்பந்தி எல்லாம் வந்தாச்சு. மாமாட்ட போய் சொல்லுங்க. ஆமா, ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஏதாவது பீன்ஸ் கொண்டாப்பா சீக்கிரம். மீனாட்சிமா, அட நீங்க என்ன வேணுமோ கல்யாண பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டு சும்மா வாங்க. இங்க இவங்க தான் பொண்ணோட அத்தை. இவங்க தான் பொண்ணோட அத்தை. இவங்க பெருமாள் சம்பந்தி, மாப்பிள்ளை. நான் தான் உன்னை பத்தி தனியா சொல்றேன், சும்மா இருறேன். எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க் கொடுமா. இவங்களுடைய பொண்ணு கூடு. என்னடா அது அவ பேரு? கேட்கிறேன். ஆமா, மாசிலாமணி சார் உள்ள என்ன பண்றாரு அவரு? சரி, நீங்க இவங்களெல்லாம் கவனிச்சீங்க, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன்.
கொஞ்சம் இருக்க வந்துடுறேன். பெருமாள் சார் கொஞ்சம் வரீங்களா? இவர்தான் பொண்ணோட தகப்பனார், பேரு மாசிலாமன். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறத பார்த்தா உங்களுக்குள்ள ரொம்ப நாளுக்கு ஸ்நேகம் போல இருக்கு. சரி சார், ரொம்ப நல்லதா போச்சு. இனிமே எனக்கு இங்க வேலை இல்ல. நீங்க 2 பேரும் இன்னும் நல்லா ஃப்ரீயா பாத்துங்க. நான் போய் மத்த வேலை எல்லாம் பாக்குறேன். மூஞ்சிய பாரு. இனிமே காதலை பத்தி பேசுன அப்ப கல்யாணத்தை பத்தி பேசுவோம். அத பத்தி நீ பேசாத. அதை நாங்களே பேசி முடிவு பண்ணிக்க வேண்டிய விஷயம் இல்ல டார்லிங். விஷயம் அவ்வளவு தூரத்துக்கு போயிடுச்சா? போகல, வந்துகிட்டே இருக்கு. இல்லையா வந்துகிட்டே இருக்கு? அதான் எது ஏத்தாப்புல பாரு. ஏத்தாப்பல என்ன பாரு, எங்க பாரு. வேணுமா பாப்பேன். பாரு, பாரு. ஏய், செட்டியார் உள்ளவரா? ஐயோ, காதலிக்கு நேரத்தில் இவனுக்கு இந்த வேலை இங்க. கடை வாங்கி காதலா மாட்டிக்கிட்ட மானம் போகுது பாரு. நான் ஏன் கடன் வாங்குறேன்? ஏன் உதறேன், ஏன் உதறேன்? அரே ராஜயோகம்! நில்லு. அவன் நிக்க மாட்டான், அவன் தான் ஓட்டானே. நீ அவன் பின்னாலே பிச்சுக்க. ஓடு ஓடு ஓடு. நீ சொல்ற? அரே கொல்லு வந்து பேசா. அரே ராஜயோகம்! நில்லு நில்லு. அரே ராஜயோகம்! நில்லு நில்லு. அந்த ஈட்டிக்காரன் உங்களை வந்து பேசிக்கிறேன் நானே. அது என்ன விஷயம்? வந்து வீட்டுக்காரனுக்கு பிசினஸுக்காக கொஞ்சம் பணம் தேவைப்படுதான். என்கிட்ட வந்து கடனா கேட்டான். சரி அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு. அதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு போறான். அப்படியா? ஈட்டிக்கார கடன் கொடுப்பான்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்ககிட்டயே கடன் கேக்குறானா? வீட்டுக்காரனுக்கே கடன் கொடுக்கறதானே நாவல்டி. நாவல்டி நீங்களே நாவல்டி. பொய் சொல்ல தெரியும்னு சொன்னதை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறீங்களா? கரெக்ட். இந்த பயலுக்கு பொய்ய தவிர்த்து நிஜம் சொல்லவே தெரியாது. சமயக்கட்டு கம்பெனி. இவன் தான் வீட்டுக்காரனுக்கு பணம் தரணும். அடச்சி, இப்படிப்பட்ட ஆள்கிட்ட அப்ப என் மனசை கொடுத்தேன். கவலைப்படாது, அதை நான் யாருக்கும் தரமாட்டேன். நானே பத்திரமா வச்சுக்கேன். பத்திரமா. டாலிங் டாலிங் பாத்துக்காத டாலிங். நான் எல்லாம் விவரமா சொல்றேன். டாலிங் கொஞ்சம் சொல்றத கேள. ஐயோ ஐயோ போயிடாத. டாலிங் டாலிங் ப்ளீஸ் ப்ளீஸ் டாலிங். சமயக்கட்டு டைமண்ட். அவன் எங்க வரப்போறான்? அவள் வரமாட்டான். காதலிலே தோல்வியுற்றான் தாளை ஒருவள் கலங்குகிறான் அவளை நெஞ்சில் நிறுத்தி. ஆறு மனமே ஆறு, இது ஆண்டவன் கட்டளை பாரு. போனால் போகட்டும் சி போடா. அப்ப ஏன்டா அழுகிற? சிரியாண்டா வரலையே. டேய் கொண்டு இந்த பாரு, காதலிக்கிறதுக்கும் ஒரு யோகிதை வேணும். அது நிச்சயமா உங்ககிட்ட கிடையாது. இல்லடா, அப்புறம் நீ ஒரு கிளார்க்கு, அந்த பொண்ணோ பெரிய பணக்காரன் விட்டு பொண்ணு. அதுக்கு உனக்கு ஒத்து வருமா? இந்த பாரு, இப்ப நான் நினைச்சா கூட சும்மா ரூபா நோட்டா அப்படி தள்ள முடியும்டா. கள்ள நோட்டு அடிக்கிறியா? ஏன்டா கள்ள நோட்டு? ஒரிஜினல் கவர்மெண்ட் நோட்டா. அது உன்னால முடியுமா? முடியாது. இப்ப எங்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கு காசு இல்ல, மனசு ஒண்ணுதான். அது ஒன்னதான் என்னால தர முடியும். உன் மனசு யாருக்குடா வேணும்? எனக்கு வேணும். ஹலோ டார்லிங். Hi, darling. ஆமா, என்னமா ரொம்ப பெருமையா எனக்கு வேணும்னு சொல்லிவிட்டியே. வெறும் மனசை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? பல லட்சம் பணம் இருந்தாலும் அது அனுபவிக்க மனசு இல்லாம என்ன செய்ய முடியும்? ஓஹோ, நீ அப்படி வரியா? பலே பலே, நல்லா மாட்டினேன். முழிக்கிற முழிய பாரு. போடா, திருப்பி நீ ஏன்டா முடிக்கிற? சும்மா இருடா. நீ சும்மா இருடா. நீ சும்மா இரு. யாரா சொல்ற? நீ சும்மா இரு. சும்மா இருடா. சும்மா இருங்க. சும்மா இருடா. என்னடா இது? நான் ஒண்ணு கேட்க போறேன். கேளு கேளு. என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்புறீங்களா? ஆமா, ஆமா, விரும்புறோம் விரும்புறோம். 2 பேருமேவா? ஆமா, 2 பேரும். அறிவு இருக்கா உனக்கு? ஏன்டா? 2 பேர் எப்படி ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஆமாடா, ஒருத்தியே 2 பேர் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? முடியாதே. முடியாதுல்ல. முடியாது. அப்போ ஒரு நிபந்தனை. சொல்லு 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 சொல்லு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு எப்படி எப்படி என்ன சந்தோஷமா வச்சுக்குவீங்கன்னு விவரமா சொல்லணும். சொல்ல சொல்ல சொல்ல. இதுல யார் பேச்சு எனக்கு திருப்தியா படுதோ அவங்கள நான் கல்யாணம் செய்துக்குவேன். பண்ணிக்க பண்ணிக்க. இதுக்கு 4 நாள் டைம். புரிஞ்சுதா? புரியுது புரியுது புரியுது. எடா மோத்த நீ எடு மொரக்கட்டைய. டேய் எடானா நீ எடா மூஞ்சிய. நீ எடா நீடா. டேய் நிபந்தனை ஞாபகம் இருக்கு. 4 நாள். அவன் என்ன தெரியும்? கல்யாணத்தை பத்தி கற்பனை பண்ணா நீயும் பண்ணு. சரி நான் வரேன். போ போ. டார்லிங், ஆஹா நிபந்தனை 4 நாள். அவனே
என்ன சைக்கிள் நவரவே மாட்டேங்குது ஆ? ஆஹா ஸ்டாண்ட்ல இருக்கு. வாங்க வாங்க வணக்கம். என்ன இதெல்லாம்? இதெல்லாமா தெரியல? ஜுவல்ஸ் ஜுவல்ஸ் எல்லாம் உனக்காகத்தான். இந்த பொட்டியில இருக்கு பாரு, இதெல்லாம் காஸ்ட்லி திங்ஸ், எல்லாம் சாரீஸ். ஆஃப்டர் மேரேஜ் என்னை எப்படி எல்லாம் நடத்துவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கல, அதுக்கு இது ஒரு சின்ன சாம்பிள், அவ்வளவுதான். உண்மையாவே மேரேஜுக்கு அப்புறம் உன்னை ஜவுளி கடை வாசல்லையே கொண்டு உட்கார வச்சிருவேன். ஜவுளி கடை வாசல்லி? ஆம், எப்படியாவது நீ எனக்கு கிடைச்சா போதும். அந்த கோண்டு பைய மூஞ்சில கரிய பூசி நான் பாத்துறேன். அப்பதான் உங்களுக்கு திருப்தி. திருப்தி திருப்தி. அவர் வந்திருக்காரா? வருவானா வருவானா? அவங்கிட்ட இதெல்லாம் வாங்குறதுக்கு பக்கு இருக்கா துட்டு இருக்கான்னு கேக்குறேன். உண்மைதான் டார்லிங், 4 நாள் டைம் கொடுத்தேன். ஆனா அது வரைக்கும் உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. என்னையா? அடச்சே கம்முனு இரு. இந்த மாதிரி மூர் மார்க்கெட் சாமான்லாம் வாங்குறதுக்கு எனக்கு வசதி இல்லதான். அப்ப என்ன நீங்க விரும்பல? நிச்சயமா விரும்புறேன். ஆனா ஆனா என்ன ஆவனா என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் ராஜயோகம் என்ன ஜவுளி கடை வாசல்லயே உட்கார வைக்கிறேன்னு சொல்லிருக்காரு. வாசல்ல மட்டும் என்ன டார்லிங், வாசப்படியிலேயே உட்கார வைக்கிறேன். கேட்டீங்களா? அட பாவி, குடும்ப பொண்ண கூர்க்கா வாக்க பாக்குறியே. டார்லிங், இப்ப என்னால முடிஞ்சது இது ஒண்ணுதான். வைத்தியக்காரா, மஞ்ச கயிறை எடுத்து காமிக்கிறாயா? இதுல என்னையா சிரிப்பு? ஒரு பெண்ணுக்கு மஞ்ச கயிறு தான்யா எல்லாம். எல்குடுமி, என்னையா பேசுற நீ? மஞ்ச கயிறை கட்டிட்டா மாத்திரம் போருமா? ஆடம்பர வாழ்க்கைக்கு அப்புறம் என்ன பண்றதா? அதுக்கு வேண்டிய வசதி எல்லாம் என்கிட்ட இருக்கு. கொண்டு உங்களுக்கு இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? டார்லிங், எனக்கு சம்பளம் கிம்பளம் எல்லாம் சேர்த்து வருமானம் கொஞ்சமா இருந்தாலும் கண்ணை இம பாதுகாக்கிற மாதிரி உன்னை நான் பாதுகாப்பேன். கடன் வாங்கியா? கடை வாங்குறதும் உத வாங்குறதும் ஓ வேலை. நான் கஷ்டப்பட்டு உழைச்சு. கஷ்டப்பட்டு நீ உழைச்சாலும் என்னுடைய பொசிஷனுக்கு நீ வரவே முடியாது. அடே அராஜயோகம், நானும் ஒரு நாள் அந்த பொசிஷனுக்கு வருவேன். அப்ப வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன். நான் வர்றேன். கொண்டு கொஞ்சம் நில்லுங்க. ராஜயோகம் பணத்துக்கு மதிப்பு கொடுக்கிறார், நீங்க மனசுக்கு மதிப்பு கொடுக்குறீங்க. வாழ்க்கைக்கு பணமும் தேவை, மனசும் தேவை. பணத்தை அப்படி வேணா சம்பாதிச்சிடலாம், ஆனா மனசு அப்படி இல்லை. அதனால நான் உங்களைத்தான் கல்யாணம் செய்துக்க முடிவு பண்ணிட்டேன். டார்லிங், உன் லைஃப்லயே முதல்ல புச்சால்தனமா ஒரு முடிவு நீ இப்பதான் எடுத்திருக்கிறேன். கரெக்ட், வெரி கரெக்ட். நீங்க 2 பேரும் இந்த மாதிரி ஒரு நல்ல முடிவுக்கு வரணும்னு தான் நானும் இவ்வளவு நாளா காத்திருந்தேன். என்ன திடீர்னு பேசுறான்? கோண்டு ஒரு ஏழை குமாஸ்தா, ஆனா உன்னை மனசார காதலிக்கிறாங்கிறது மட்டும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவன் ஏழையாச்சேங்கிற காரணத்தினாலே நீ எங்க அவனை வேண்டான்னு வெறுத்துடுவியோன்னு தான் நானும் உன்னை காதலிக்கிற மாதிரி சும்மா ஆக்ட் பண்ணனே தவிர உண்மையாவே நான் உன்னை காதலிக்கல. கோண்டு டார்லிங், கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்தை நானே உங்க மாமா கிட்ட சொல்லி கமிஷன் இல்லாம உங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். ராஜயோகம், கட்ட வேண்டிய இடம் அங்க. ஐ எம் சாரி. இப்ப இல்ல,